ஹலோ வியூவர்ஸ், டிப்ளமோ மெரைன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்து பிஇ மெரைன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்களா? அதுவும் டேரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 55% மார்க்ஸ் நீங்கள் உங்களோட டிப்ளமோ மெரைனில் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ இது ஒரு மஸ்ட்டு ஒரு க்ரைட்டீரியாவாக கேட்டிருக்காங்க. அது போக நெக்ஸ்ட்டு நீங்கள் 50% மார்க் வந்து உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க் இங்கிலீஷில் வாங்கியிருக்கீங்களோ அதில் ஒரு 50%குள்ளே வந்து உங்களை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பாருங்கள், நீங்கள் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வந்து எந்த வித அரியருமே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. மேபி நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸில் அரியர்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வந்து அரியர்ஸ் நீங்கள் எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு க்ரைட்டீரியாவாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே கண்டக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே பிஇ மெரைன் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அங்கே ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் அங்கே நீங்கள் போகும்போது என்ன ஏதுன்னு செக் பண்ணுவாங்க. லைக் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லும்போது உங்களோட ஹைட், வெயிட்டு, அப்புறம் செஸ்ட் சென்டிமீட்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கோர்ஸ் புக் பண்ணணும், நான் எனக்கு ஒரு சீட் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அரௌண்ட் 25,000 to 30,000 ருபீஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா ஃபர்தராக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். டைரக்ட் அட்மிஷன் ஆன் செகண்ட் இயர் தான். நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களை பிஇ மெரைன் செகண்ட் இயர் தான் டேரெக்டாக அட்மிஷன் போட்டுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படித்து அப்படி தான் வரணுன்ற எந்த வித அவசியமும் இல்லை. அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்படி அப்ளிகேஷனோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் வருது. அண்ட் ஃபீஸ் ரொம்ப முக்கியமான திங், ஃபீஸ் வந்து 3 lakh per annum இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து படிப்பீங்க. ஸோ இன்னும் அனதர் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஆஸ் வெல் அஸ் நம்ம 10th 11th 12th அவங்களுக்கும் நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தர் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக, எஜுகேஷ்னல் ரிலேட்டட் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.